எவ்ரிவான் வெல்கம். நான் அபிஷேகா. இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க டிஸ்கலரேஷன்ஸ எப்படி ரிமூவ் பண்றது, ஒரு நேச்சுரல் ரெமெடி வச்சு அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி ஸ்கின் டிஸ்கலரேஷன்ஸ் மோஸ்ட்டாக வந்து நமக்கு சன் டேனால தான் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் இன்கிரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ட் தான். ஸோ தயிர் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு. 2வது பார்த்தீங்கன்னா டொமேட்டோ எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கர்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க ஜூஸை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்குவேன் கர்ட் மேலே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கர்ட்ல வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கு. அது டேன ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லது. டேன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்ஸ்டன்ட்டா ரிமூவ் பண்றது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்டின்னா, அதை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். லைக் இத வந்து நான் ரீசென்ட்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சம்மர்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா டேன் ஆயிருக்கேன். ஆனா, நான் சன்ஸ்கிரீன் ரெகுலரா யூஸ் பண்றதுனால, அத நான் கவனிக்கவே இல்ல. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. என்னோட ஃபேஸும், என் ஹேண்டும் ஒரே கலர்ல இல்ல அப்டின்னு சொல்லிட்டு. ஸ்டில் எனக்கு அப்படிதான் இருக்கு. நான் வந்து கம்ப்ளீட்டா போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன். ஸ்டில் அப்படிதான் இருக்கு. பட் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் தெரியுது. லாஸ்ட் 2 வீக்ஸா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி த்ரைஸ் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்றனால இத உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். மத்தபடி இது வந்து இன்ஸ்டன்ட்டா ரிமூவ் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. இந்த டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி போடாம இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து தேய்ச்சீங்க அப்படின்னா, அந்த டொமேட்டோல இருக்க ஜூஸ் அண்ட் இந்த கர்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, கர்ட வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மசாஜ் பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.